சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா மட்டுமே நம்ம சாதனையை நோக்கி ஓடிட்டுருக்கோம்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம யோசிக்கணும், நம்ம சரியான பாதையில் இருக்கமா இல்லையான்ட்டு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வினேஷ் போகட் சில்வர் ஜெயிப்பாங்களா கோல்டு ஜெயிப்பாங்களான்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தில் இருக்கும் போது ஒரு பெரிய வெடிகுண்டு, டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட் ஒன்று பார்க்குறேன். அதில் அவங்க வாட்டுக்கு ஒரு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு ஸ்மைல், அவங்க மூஞ்சில் எவ்வளோ ஸ்மைல் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே நடக்காத மாதிரி ஒரு ஸ்மைல். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க சண்டை போட்டது கிரவுண்டில் மட்டுமா? ரோட்லேயும் சண்டை போட்டிருக்காங்க, கிரவுண்ட்லேயும் சண்டை போட்டிருக்காங்க, நாட்டுக்காகியும் சண்டை போட்டிருக்காங்க, நாட்டை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரப்போ அந்த ஸ்மைல் அதுதான் அவங்கள சரியான பாதையில் கூட்டு போகுது. உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்மைல், கீப் த ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கலாம்.